தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து சர்வ வல்லவரின் பாதுகாப்பில் வாழுங்கள் என்ற தலைப்பில் தேவ வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய பரம தாப்பன் நம்முடைய கேடகமாக, நம்முடைய கோட்டையாக, நம்முடைய அரணாக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். எல்லா அழிவு நாசங்கள், எல்லா விதமான வியாதிகள், கொள்ளை நோய்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களில் பாதுகாப்பு ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. பாதுகாப்போடு நாம் வாழ்ந்தால்தான் நம்மால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நல்ல ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். நீடித்த நாள் வாழ முடியும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். பாதுகாப்பு இல்லைன்னா இது எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது மட்டுமல்ல பாருங்கள், நாம் ஒரு ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். மனிதன் பாவம் செய்து விழுந்ததுக்கப்புறம் பாவத்தின் மூலமாக இந்த உலகத்துக்குள்ளே பிசாசும் அவனுடைய சேனையும் நுழைந்தது. பாவத்தின் மூலமாக சாபம், மரணம் இந்த உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிச்சு. இந்த பூமியில் பொல்லாத மனிதர்கள் வாழ்கிறார்கள். நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, தீங்கு செய்ய நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அதனால் பாருங்கள், இந்த உலகத்தில் ஆபத்துகள் இருக்கிறது. தாவீது ராஜா அதனால தான் இப்படி சொல்கிறாரு, ரைட்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ரைட்? அவர் சங்கீதம் 23 நம்ம அதில் பல்வேறு அளவில் வெளிப்பாடுகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வெளிப்பாடு என்னென்னா, இந்த பூமியில் நாம் வாழும்போது, இந்த ஆபத்து நிறைந்த இந்த பூமியில் வாழும்போது நம்முடைய மெய்ப்பராக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார், ரைட்? அப்போ இந்த பூமியை குறித்து அவர் சொல்லும்போது இப்படி சொல்கிறார் பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், பிசாசு இருக்கிற இந்த பூமியில் நான் வாழ்ந்தாலும், சாபம் இருக்கிற இந்த பூமியில் வாழ்ந்தாலும், மரணம் இருக்கிற இந்த பூமியில் நான் வாழ்ந்தாலும், பொல்லாத மக்கள் இருக்கிற இந்த பூமியில் நான் வாழ்ந்தாலும் தீங்குக்கு, பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, பாருங்கள், கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். இன்னொரு முக்கிய காரியத்தை நான் இங்கே சொல்லி ஆகணும். ஏன்னா பாருங்கள், நம்ம கடைசி காலங்களில் வாழ்கிறோம். கடைசி காலங்களில் ஆபத்துகள் இருக்கும் என்று வேதம் போதிக்கிறது, ரைட்? இயற்கையின் மூலமாக ஆபத்து, பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இப்படியெல்லாம் இருக்குது, ரைட்? கடல் கொந்தளிப்புகள், காற்றுடைய சீற்றம், இல்லையா? புயல், வெள்ளம், இப்படி பல காரியங்கள் இருக்குது. தீயின் மூலமாக ஆபத்துகள், ரைட்? பார்க்குறோம். ஒரு சில இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தீ பிடிச்சி பற்றி எரிஞ்சு எத்தனையோ ஏக்கர் கணக்கில் நிலங்கள் நாசமாக போகுது. மக்கள் உயிரிழக்கிறாங்க. அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய பொருட்கள், அவங்களுடைய வீடுகள்லாம் அழிஞ்சு போகுது. தொழில் ஸ்தலங்கள் அழிஞ்சு போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போல்லாம் ஆபத்துகள் இருக்குது. ஆண்டவராக இயேசு இந்த காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். யுத்தங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். யுத்தங்களை குறித்த செய்திகளை குறித்து சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், ரைட்? அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த கடைசி காலங்கள் ஆபத்து நிறைந்த காலங்களாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் ஆபத்து நிறைந்த காலமாக இருக்கும்னா, மனிதன் பாவத்துக்கு இடம் கொடுத்து ஒரு பொல்லாத ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சதுனால இந்த உலகத்தில் ஆபத்து இருக்கும், ரைட்? ஆபத்தான காலங்கள் இருக்கும், கடினமான காலங்கள் இருக்கும் என்று 1 தீமோத்தேயு 3 முதல் 6 வசனங்களில் சொல்கிறார், ரைட்? அப்போது நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறோன்றதை நம்ம நிதானிக்க வேண்டும். பாருங்கள், எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோன்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக உலகத்தில் ஆபத்து இருக்குது, ரைட்? அந்த காலத்திலேயே தாவீது அந்த அருமையான சங்கீதத்தை எழுதி வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம ஒரு குறிப்பான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த காலத்துக்குன்னு ஒரு சில அறிகுறிகள் இருக்குது, ஒரு சில காரியங்கள் இருக்குது. அப்போதே நம்ம அதை அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய விசுவாசத்தை கட்டவிழ்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கடைசி காலங்களில் நாம் தேவனுடைய பாதுகாப்பை பெற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பின் மகத்துவத்தையும் மகிமையும் அறிந்து அதில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவன் பாதுகாக்க விரும்புகிறார். அதனால் பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்காக வருதில்லை. அந்த பாதுகாப்பு எப்படி வருகிறது? அவரை குறித்து நாம் அறிந்து, அவருடைய வல்லமையை குறித்து அறிந்து, அவருடைய குணங்களை குறித்து அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய பாதைகளில் நடக்க வேண்டும். அப்போ தான் இந்த பரிபூர்ண பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒர்க் ஆகும். அதுக்கு தான் இந்த போதனை. இந்த பரிபூர்ண பாதுகாப்பை எப்படி பெற்று அனுபவிப்பது அப்படின்னு கற்றுக்கொள்வதற்காக இந்த போதனை. நம்ம தேவனுடைய அந்த வார்த்தையின் ஞானத்தின்படி நடக்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அந்த பாதுகாப்பை பெற்று அனுபவிக்க இந்த போதனை. ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த போதனை. ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கவனமாக கேளுங்க. இந்த காரியங்களெல்லாம் நம்ம அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. இந்த ஃப்ரீக்குவன்சி பாருங்கள், ஒரு சில காரியங்கள்லாம் முந்திலாம் கோரமான சம்பவங்கள், பயங்கரமான காரியங்கள்லாம் அப்பப்போ நடக்கும், எப்பயாவது ஒரு தடவை. ஆனால் இப்போ அப்படி இல்லை பாருங்கள். பேக் டு பேக் இங்கே இங்கேன்னு உலகத்தின் பல பகுதியில் பல்வேறு விதமான கோரங்கள், அழிவுகள், நாசங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பியிருக்கிறான். கர்த்தர் இந்த பாதுகாப்பை குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஊழியத்தை காரியங்கள் தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும். இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் ஒரு 3-4 வருஷமாக இந்த காரியங்களை குறித்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் கர்த்தர் இந்த பாதுகாப்பை குறித்து குறிப்பாக போதிக்க வேண்டும் என்று சொன்னதுனால தான் இந்த போதனை தொடர போதித்து கொண்டு வருகிறேன். இதை கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் கேளுங்க. கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் குடும்பத்தார், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களும் அனுப்பிச்சி வைங்க. எல்லாரும் கேட்கணும், கேட்டு பயன்பெற வேண்டும். இது ஒரு முக்கியமான காரியம், முக்கியமான செய்தி, இந்த காலத்துக்கு அத்தியாவசியம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, சர்வ வல்லவர் நீர், வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், உன்னத தேவன் நீர். பிதாவே, நீரே எல்லாரை காட்டிலும் பெரியவர். பிதாவே, நீர் எங்கள் பாதுகாப்பாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் கேடகமாக, எங்கள் கோட்டையாக, எங்கள் அரணாக, எங்களுடைய இரட்சகராக, எங்களை மீட்கிறவராக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, கண்ணின் மணியைப் போல நீர் எங்களை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பில் வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த, உம்முடைய ஞானத்தை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்க வாழ்க்கையை அறிவீர். அவங்க சூழ்நிலைகள், நீர் அவங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் சகலத்தையும் அறிந்த தேவன் நீர். தாப்பனே, அவங்களுக்கு எந்த இடங்களில் உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய கரம் வெளிப்படட்டும். உம்முடைய நன்மைகள், உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய இரக்கங்கள் வெளிப்படட்டும். உம்முடைய தயவு வெளிப்படட்டும். தாப்பனே, மக்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் பலனும் உண்டாகட்டும். சர்வ வல்லவர் நீர். இங்கே வந்திருக்கிற அனைவரையும் நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சர்வ வல்லவர் நம் பட்சமாக இருக்கிறார், நம் சார்பாக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நமக்கு இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. இதெல்லாம் அடிக்கடி சொல்லணும். சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர் எனக்குள் வாசம் செய்கிறார். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் எனக்குள் இருக்கிற பெரிய தேவன் எனக்கு உதவி செய்வார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு எனக்கு இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து உங்கள் வாயில் வைங்க.
இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வை பாதுகாக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கேடகமாக செயல்படும். இந்த வார்த்தைகள் உங்களை ஒரு அரணான சுவர் கோட்டை போல இருந்து உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ நம்ம இதெல்லாம் வார்த்தைகளில் கர்த்தர் வல்லமையை வச்சுருக்கிறார். நம்ம அதனால தான் நம்ம போன மெசேஜில் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ரைட்? கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை என் அரண் என்று சொல்லுவேன். அந்த சொல்லுவேன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவனை குறித்து நாம் பேச வேண்டும். தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று பேச வேண்டும். இதெல்லாம் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பேச வேண்டும். பாதுகாப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள்லாம் பேசுங்க. வெளியில் போகிறீங்க வர்றீங்க, போகிறதுக்கு முன்னாடி, ரைட், வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து பேசுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் பாதுகாப்புக்காக. கர்த்தர்கிட்ட பாதுகாப்புக்காக ஜெபிங்க. இதெல்லாம் செய்யணும். ரைட், பாருங்கள், ஆவிக்குரிய விதத்தில் நம்ம சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, இல்லை ஜாக்கிரதை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. ரைட், சரீரப்பிரகாரமாக நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியுது. சுறுசுறுப்பாக இருக்கணும், வேலை வெட்டியெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா? ஆவிக்குரிய விதத்திலும் நாம் சுறுசுறுப்பாக இருக்கணும். ரைட், அலர்ட்டாக இருக்கணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் முக்கியம். ரைட், விழித்திருந்து ஜெபிங்களும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் ஆபத்து இருக்குது, சத்துரு இருக்கிறான், பிசாசு வர்றான், நமக்கு விரோதமாக வர்றான். அதனால தான் கர்த்தர் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ரைட், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்கிறவர்களாக இருங்கள்னு வேதம் நமக்கு போதிக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது நம்முடைய ஊழியத்திற்கென்று காணிக்கைகளை பெற்றுக்கொள்கிற நேரம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதன் அடிப்படையில் நம்ம அதுக்கப்புறம் ஜெபித்து விசுவாசித்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ரைட், எந்த காரியத்தையும் நாம் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். அப்போ தான் அது கர்த்தரை பிரியப்படுத்தும். ரைட், விசுவாசத்தோடு, சந்தோஷத்தோடு, ரைட், முழு மனதோடு, மனம் ஒப்பி, ரைட், வில்லிங்காக செய்யணும். அது கர்த்தர் விரும்புகிறார். ரைட், அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நான் இந்த சப்ஜெக்டில் ஒரு சின்ன 2-3 வசனங்களை பேசி உங்களோடு கூட நான் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரைட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, பிரைஸ் யூ ஜீசஸ். வாசிங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்கள், சில சமயம் நம்ம கிறிஸ்துவ வட்டாரங்களில் மக்கள் கர்த்தர் ஐஸ்வர்யம், பணம் இதெல்லாம் கொடுக்க மாட்டார், அதெல்லாம் அவருக்கு பிரியமில்லை, அதை குறித்துலாம் அவருக்கு அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரைட், ஆனால் வேதம் அப்படி போதிக்கிறதில்ல. பாருங்கள், நம்ம கர்த்தரை காட்டிலும் பரிசுத்தவான்களாக இருக்கணும்லாம் யோசிக்கக்கூடாது. பரிசுத்தம்னா என்ன? கர்த்தர் எப்படி சிந்திக்கிறாரோ அந்த விதமாக நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் எப்படி நடக்கிறாரோ அதை போல் நாம் நடக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். ரைட், கர்த்தருடைய யோசனைகளுக்கும் கர்த்தருடைய வழிமுறைகளுக்கும் மீறி பெரிய பரிசுத்தம்லாம் எதுவும் கிடையாது. கர்த்தர் தான் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாமும் பரிசுத்தராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாயலைத்தான் நாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொன்னார்னா நான் என்ன யோசிக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று தான் யோசிக்க வேண்டும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட், கர்த்தர் நம்மளை சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அப்போது இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா நான் என்ன சொல்லணும்? ஆமென் கர்த்தாவே, என்னை நீர் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டீர், தரித்திரத்திலிருந்து மீட்டு கொண்டீர், இல்லாமையிலிருந்து மீட்டு கொண்டீர், கடன்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டீர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு சொந்தம் அப்படின்னு பேசணும். அந்த வார்த்தையெல்லாம் டெய்லி பேசணும் பாருங்க. ரைட், ஹல்லேலூயா. நீங்கள் என் கூட கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு தெரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். ரைட், எங்கள் வீட்டில் எங்கள் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எங்கே உட்காந்துருந்தாலும் சரி, என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அந்த கர்த்தருடைய இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வாயில்.
ரைட்? ஏன்? கர்த்தர் ஜீவனையும் மரணத்தையும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் வச்சிருக்கிறார். ரைட்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நான் என்னுடைய வாயில் வைத்து நான் பேச வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்லணும், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்வில் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை உண்டாக்குகிறது, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. இப்படியெல்லாம் பேசணும். இப்படி நான் பேசும்போது நான் தேவனோடு இசைந்து செயல்படுகிறேன், அவரோடு கூட இணைந்து செயல்படுகிறேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் ஆமென் அப்படின்னு சொல்கிறேன். அவர் எது நல்லதுன்னு சொல்கிறாரோ அதை நான் ஆமென் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கர்த்தர் நான் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்கிறாரு. அப்போ ஐஸ்வர்யம் நல்லதாக தானே இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தீமையும் பொல்லாங்கையுமா உருவாக்குது? கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நன்மைகளை உண்டாக்குகிறது இல்லையா? அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னா நான் ஆமென் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்கட்டும், கொண்டு வரட்டும். ரைட்? ஹல்லேலூயா. அதான் பாருங்கள் சப்மிஷன். அதான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அவருடைய யோசனைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய எண்ணத்துக்கு நான் அடிபணிய வேண்டும். அவர் ஐஸ்வர்யம் நல்லதுன்னு சொன்னார்னா நான் ஓகேன்னு சொல்லணும். அவர் நல்லதுன்னு சொல்கிறத நான் எடுத்துகிட்டு தீமைன்னெலாம் சொல்லக்கூடாது, எனக்கு வேண்டான்லாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லதுன்னு சொல்கிறாரா எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது அப்படின்றார். இப்போ நான் நிறைய பேருக்கு வெள்ளி பொண்ணுன்னு சொன்னால நான் உலகத்தாண்ட சொல்ல கிறிஸ்துவ வட்டாரத்தில் சொல்கிறேன். அது ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இது ஏதோ தவறான போதனை, ரைட்? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பைபிளை எடுத்து பாருங்கள். ரைட்? இவர் சொன்னார் அவர் சொன்னாருன்னெலாம் எடுத்துக்கூடாது. பைபிள் தான் நமக்கு, அதுதான் நம்முடைய வாழ்வின் அடிப்படை இல்லையா? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற நெறிமுறைகள், வாழ்க்கை முறை இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அதனால் பைபிளை போய் பார்க்கணும், நான் எடுத்து வாசித்து பார்க்கணும். ரைட்? இவங்க சொல்கிறாங்களே இது கரெக்டாக, இவங்க இப்படி பேசுகிறாங்களே இது சரியா, பைபிள் இப்படி சொல்லியிருக்குதா அப்படின்னு எடுத்து பார்க்கணும். ரைட்? மனிதனுடைய யோசனைக்கெல்லாம் மனிதனுடைய யோசனை அவங்களுடைய கருத்துக்களை வச்சு நம்முடைய வாழ்வை கட்டக்கூடாது. ரைட்? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வை கட்ட வேண்டும். தேவ ஞானத்தின்படி வாழ்க்கையை கட்டணும். அப்போ தான் வாழ்க்கையில் நன்மைகள் நிரம்பும். பாருங்கள், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில் வேதம் எப்படி போதிக்கிறது. நீதிமொழிகள் 24. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, யாருடைய ஞானம்? கர்த்தருடைய ஞானம். விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும், சொல்லுங்கள் அருமையும், இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய அறிவின்படி, கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய விவேகத்தின்படி நாம் செயல்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், நம்முடைய வாழ்வு நிலைநிறுத்தப்படும், நம்முடைய வாழ்வில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா நான் என்ன சொல்லணும்? ஆமென் கர்த்தாவே, நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்களா, நான் எடுத்துக்கிறேன். ரைட்? அதுதான் தாழ்ச்சி. உண்மையான தாழ்ச்சி என்பது எனக்கு இது வேணாம் அது வேணாம்னு சொல்கிறது கிடையாது. உண்மையான தாழ்ச்சி என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படுகிறது தான் உண்மையான தாழ்ச்சி. ரைட்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? 18ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தரே சொல்கிறார், நான் உனக்கு பலனை கொடுக்குறேன். கர்த்தர் பாவத்துக்கு பலனை கொடுப்பாரா? பாவம் செய்கிறதுக்கு கொடுக்க மாட்டார். கர்த்தர் தீமை செய்வதற்கு பலன் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்போ ஐஸ்வர்யம் நல்லதாகத்தானே இருக்க வேண்டும். அதனால தானே அதை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் பலனை கொடுக்குறாரு. அப்போ என் சிந்தனைகளில் நான் இப்படி யோசித்து பழகணும். ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உருவாகிற காரியம்.
அது நன்மையான காரியம். கர்த்தரே எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். அதனால் நான் என் வாழ்க்கையில் அதை வரவேற்க போகிறேன். அதை வந்து நான் நிராகரிக்க போகிறது கிடையாது, வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் பாருங்கள், காணிக்கையெல்லாம் போடுவாங்க, கர்த்தருக்கு கணம் செலுத்துறேன்னு பல காரியங்களை செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில், அவங்க விசுவாசத்தில் அவங்க வந்து பணம் நிறையா இருந்தால் அது தப்பு, கர்த்தருக்கு அது பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ரைட்? எனக்கு இது இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ஏதோ என் தேவைக்கு இருந்தால் போதும், ரைட், அப்படின்லாம் பேசுவாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் சிந்தித்து பேசி விசுவாசிக்கும் போது கர்த்தரே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரணும்னு விரும்பினாலும் உங்களுடைய அந்த தவறான நம்பிக்கைகளும் தவறான வார்த்தைகளும் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். புரியுதா? அதனால தான் இந்த வசனங்களெல்லாம் பேசுகிறேன் காணிக்கையை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வார்த்தைகளும் சரி செய்யப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆசீர்வாதத்துக்கு நேராக அது திரும்பணும். அப்போ தான் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் புரண்டோடும். கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு ஆசீர்வாதம் அப்போ தான் உண்டாகும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவ வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் பேசணும். மற்றவங்களுடைய கருத்து, மற்றவங்களுடைய அனுபவம் அதெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க கருத்துகளும் அனுபவங்களும் தேவ வார்த்தைக்கு ஒத்து போச்சுன்னா எடுத்துக்கலாம், ஒத்து போலைன்னா தூக்கி போட்டுடணும், யாராக இருந்தாலும் சரி. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். தாப்பனை, இன்றும் மாறாதவராக இருக்கிறீர். பிதாவை, இன்றும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்குகிறது. தாப்பனை, இன்றும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறது. தாப்பனை, நீர் நன்மை என்று சொல்லுகிற இந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் வரவேற்கிறோம். தாப்பனை, எங்கள் வாழ்வில் ஐஸ்வர்யத்தின் காரியங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். தாப்பனை, பணத்தின் காரியங்களில், வருமானத்தின் காரியங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் அற்புதங்கள் நடைபெறட்டும். பணத்தின் காரியங்களில் முன்னேற்றம் உண்டாகட்டும், பிரேக் த்ரூஸ் உண்டாகட்டும். தாப்பனை, காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய நல்ல கரம் அவர்கள் மீது நன்மைக்கு எதுவாக எப்போதும் இருக்கட்டும். உம்முடைய தயவு உண்டாகட்டும். தாப்பனை, எல்லா விதமான கிருபைகளும் தயவும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இவர்கள் வாழ்வில் உண்டாகட்டும். இவர்கள் வாழ்வில் நன்மைகள் பெருகட்டும். நன்மைகளால் இவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த உங்கள் ஸ்க்ரீனில் நம்ம ஆரம்பிக்கும் போதே, இந்த காணிக்கை குறித்து பேச ஆரம்பிக்கும் போதே அந்த ஸ்க்ரீனில் பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும், மற்றும் QR கோடு வந்திருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் அனுப்பலாம். சில சமயம் சொல்கிறதுக்கு மறந்துடுறேன், அதனால தான் ஞாபகம் வரும்போது சொல்லிடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் வேண்டாம், நீ சங்கீதம் போகலாம். சங்கீதம் 91. நான் ஆக்சுவலாக 3 டெக்ஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு டெக்ஸ்ட் ஆதியாகமமாக இருந்துச்சு இல்லையா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கு போக வேண்டாம். இப்போ சங்கீதம் 91க்கு போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். எப்படி அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். நம்ம கடந்த சில வாரங்களாக கர்த்தர் எப்படி எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லா ஆபத்துகளை காட்டிலும் பெரியவர், எல்லா பிசாசை காட்டிலும், எல்லா விதமான இயற்கையின் சீற்றங்களை காட்டிலும், எந்த மனிதனை காட்டிலும், எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் பெரியவராக, மகா உன்னதராக இருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம்.
நம்முடைய கர்த்தர் எப்படி சர்வ வல்லவராக இருக்கிறார், அதனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்க முடியும், யார்கிட்ட இருந்தும் பாதுகாக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அந்த 2 வெளிப்பாடுகளும் ரொம்ப முக்கியம். தேவன் உன்னதராக இருப்பதனால தான், தேவன் சர்வ வல்லவராக இருப்பதனால தான் அவரால் நமக்கு இப்படி ஒரு பரிபூர்ண பாதுகாப்பை கொடுக்க முடிகிறது. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தோம், நம்ம கர்த்தருடைய மறைவில், உன்னதமானவரின் மறைவில் தங்குறதுனா என்ன அப்படின்றத குறித்து பார்த்தோம். ரைட்? ஏன்னா அதுதான் கண்டிஷனை இங்கே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்முடைய பங்கு என்ன? அந்த கண்டிஷனை நிறைவேற்றுவது நம்முடைய பங்கு. அப்போ அது குறித்து அது எப்படி செய்கிறதுன்றதை குறிச்செல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து போன 2 வாரமாக கர்த்தரை நோக்கி நாம் எப்படி கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து பேச வேண்டும், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று பேச வேண்டும், கர்த்தருடைய பாதுகாப்பின் வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், பேச வேண்டும், தேவ வார்த்தையை, பாதுகாப்பை குறித்த தேவ வார்த்தையை பேசி விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை ஆல்ரெடி நல்லா டீட்டெயிலாக கவர் பண்ணியாச்சு. நீங்கள் நம்முடைய யூடியூப் காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா அங்கே ப்ளேலிஸ்ட்லாம் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த இதுக்கு முன்னாடி பேசின மெசேஜஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். ரைட்? எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரைட்? இன்றைக்கி இந்த 3ஆம் வசனத்தை குறிப்பாக தியானிக்க போகிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இது 2மே ரொம்ப முக்கியம். ரைட்? ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இந்த வேடனுடைய கண்ணிக்கும் அப்படின்றத குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். வேடனுடைய கண்ணிக்கும் அப்படின்னா என்ன? ரைட்? பாருங்கள், ஆபத்துகளில் பல விதம் இருக்குது. சில சமயம் அட்லீஸ்ட் நம்ம பார்வையில், ரைட், சில சமயம் எங்கேயோ போயிட்டுருக்கோம், திடீர்னு எதுமோ நடக்குது, அது ஒரு வகை இல்லையா? ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆபத்தை உண்டாக்க வேண்டும் என்று யோசித்து ஒரு சிலர் நமக்கு விரோதமாக ஆபத்தை உண்டு பண்ணுறாங்க. ரைட்? பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க. அது இன்னொரு ரகம். ரைட்? யதார்த்தமாக நான் இங்கே பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியில் இதெல்லாம் எதுவுமே யதார்த்தம் கிடையாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம பார்வையில் ஒரு சில காரியங்கள் யதார்த்தமாக நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? சில சமயம் பார்த்திங்கன்னா எதுவும் கெடுதல் நினைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க, வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ரைட்? ஏதோ ஒரு கவனக்குறைவுனால, ஏதோ ஒரு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால ஆக்சிடெண்ட் ஆயிரும். அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ ஆபத்து வரும். இவங்க இவனுக்கு ஆபத்தை விளைவிக்கணும்னு நினச்சி வரல, ஒரு மனித சுபாவம், மனித பலவீனத்தினால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஆபத்து உண்டாச்சு இல்லையா? ஆனால் அதுக்கும் ஒரு வேடனுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேடன் எப்படின்னா, தன்னுடைய அந்த இரையை தேடி போகிறவன். ரைட்? இந்த மிருகத்தை நான் பிடிக்கணும், இந்த பறவையை நான் பிடிக்கணும் அப்படின்னு மெனக்கட்டு தேடி போகிறவன். அந்த பறவையை பிடிப்பதற்காக கண்ணி வைக்கிறவர்கள். ரைட்? நல்லா நேரம் எடுத்து எந்த மிருகத்துக்கு எந்த விதமாக ட்ராப் செட் பண்ணணும், எந்த விதத்தில் நாம் அந்த கண்ணி ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணி எப்படி அந்த மிருகத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு. பாருங்கள், இப்போ ஒரு எலியை பிடிக்கணும்னா நம்மளாம் அந்த மவுஸ் ட்ராப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? எலியை பிடிக்கிறது இந்த குட்டியாக ஒரு சில கருவிகள்லாம் இருக்குது. ரைட்? மவுஸ் ட்ராப் அதை பயன்படுத்தி பிடிக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலர் இந்த எலி பாய்சன், ரேட் பாய்சன் சொல்கிறாங்களே, எலியை கொல்றதுக்கு விஷம் வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி யானையை பிடிக்க முடியாது. யானையை பிடிக்கணும்னா அதுக்கு வேறு விதமாக இருக்குது. ரைட்? அதுக்கு வேறு பெரிய பெரிய ஏற்பாடெலாம் பண்ணணும். ரைட்? நல்லா குழியெல்லாம் பெருசாக தோண்டுவாங்க. ரைட்? அந்த குழி யானையுடைய கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இந்த இலைகள், அந்த மரம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வச்சு, இந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு மறைச்சி மூடி அங்கே ஒரு குழி இருக்குதுன்னு யானைக்கு தெரியாத அளவுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த யானை குழிக்குள்ளே விழுந்தோடனே அதை பிடிப்பாங்க. சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை வச்சுருக்குறாங்க, மான்களை வேட்டையாடுறதுக்கு அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, பறவைகளை வேட்டையாடுறதுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசமாக வச்சுருக்குறாங்க. இப்படி அந்த மிருகம் இல்லை அந்த பறவைக்கு ஏற்ற விதத்தில் நம்ம அந்த ட்ராப் செட் பண்ணணும். ரைட்? அப்போ தான் அதை பிடிக்க முடியும், இல்லைன்னா பிடிக்க முடியாது. அப்போது வேடன் அந்த சாதாரணமாக செயல்படுறவங்களுக்கும் ரைட் வேடனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வேடன் இதை பிடிக்கணும்னு சொல்லி குறி வச்சு வேட்டையாடுறான், போய் மெனக்கட்டு செய்கிறான் அதை. ரைட்? ஹல்லேலூயா. அதுதான் வேடனுடைய சுபாவம்.
இப்போ பொதுமக்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக யாருக்கு எந்த தப்பும் செய்யணும் இல்லை ஏதாவது பண்ணணும், இந்த இவனை கொல்லணும் இவனை அழிக்கணும்னு நினச்சி யாரும் கிளம்புறது கிடையாது வீட்டில் இருந்து. சில சமயம் ஏதோ மிஸ்டேக் நடக்குது, ஏதோ ஒரு தவறு நடக்குது, அதனால் ஆபத்துகள் விளையுது. ஆனால் வேடன் வந்து டிஃப்ரெண்ட். தேடி பிடிச்சி கொல்கிற ஆள், தேடி பிடிச்சி ட்ராப் செட் பண்ணி ஒரு ஆளை பிடிக்கிற ஆள் இல்லையா? அல்லேலூயா. அந்த படத்தை தான் இங்கே கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கொடுக்குறாரு. வேடனுடைய கண்ணிக்கும். இங்கே வேடன் கர்த்தர் யாரை சொல்கிறாரு? பிசாசை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. பிசாசு வந்து கண்ணி வச்சு பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். யாரை எங்கே விழ வைக்கலாம், யாரை எங்கே கொல்லலாம், யார்கிட்டருந்து எப்படி திருடலாம், யார்கிட்டருந்து யாரை அழிக்கலாம், ரைட் அப்படின்னு மெனக்கட்டு இதே பொழப்பாக வச்சு தேடி திரிகிற ஒரு ஆள். அதனால தான் கர்த்தர் அவனை வேடன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு வேடன் மெனக்கட்டு தேடி போய் பிளான் பண்ணி திட்டம் போட்டு அதுக்குன்னு ஆயத்தம்லாம் பண்ணி ஒரு ஆளை ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ சிக்க வைக்கிறாங்களோ, ரைட், பிடிக்கிறாங்களோ, அந்த விதத்தில் தான் பிசாசு செயல்படுகிறான். பிசாசு வந்து நமக்கு விரோதமாக எலும்பி வர்றான். அவன் தான் நம்முடைய சத்துரு என்று வேதம் நமக்கு போதிக்கிறது இல்லையா? ரைட். இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். இங்கே வந்து கர்த்தர் பிசாசை குறித்து நமக்கு வெளிப்படுத்தும் போது இந்த விதமாக பேதுரு மூலமாக சொல்கிறார். ரைட். கவனிங்க 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இங்கே கர்த்தர் இங்கே பயன்படுத்தியிருக்கிற அந்த மிருகத்தை இங்கே வந்து பிசாசுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு கர்த்தர் இந்த சிங்கத்தை நமக்கு குறிப்பாக காமிக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. சிங்கத்தை பயன்படுத்துகிறார். அந்த வந்து ஒரு இமேஜ் கொடுக்குறாரு. ரைட். ஏன் எப்படி சிங்கம் வந்து வேட்டையாடுகிறதோ, இப்போ சிங்கம் பார்த்திங்கன்னா புல்லை தின்னு வயிறு நிறைகிற மிருகம் கிடையாது. சிங்கம் வந்து வேட்டையாடுகிற ஒரு மிருகம், ப்ரெடேட்டர் இல்லையா? அது வந்து மற்ற மிருகங்களை வேட்டையாடி அடித்து கொன்று சாப்பிடுகிற ஒரு மிருகம். ரைட். அப்போது அந்த படத்தை தான் இங்கே கர்த்தர் பிசாசை குறித்து சொல்கிறார். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல, வேட்டையாடுகிற அந்த சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்போ மாட்டுவாங்க, எப்படி மாட்டுவாங்க, அவனை மாட்ட வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அவன்கிட்டருந்து எப்படி திருடலாம், அவன்கிட்டருந்து எப்படி அவனை எப்படி கொல்லலாம், அவனை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு வகை தேடி திரிகிற ஒரு சுபாவம் உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம யோபின் புஸ்தகத்தில் பார்க்கலாம். அங்கே அருமையாக போதிக்கப்படுகிறது. யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து யோபை குறித்து பேசுகிற நல்ல மனுஷன், ரைட். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிற நல்ல ஒரு உத்தமமான மனுஷன், கர்த்தரால் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்போ பாருங்கள், ஒரு நாள் வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் தேவபுத்திரர், அதாவது வானதூதர்கள்லாம் வந்து நிற்கும்போது அவங்க மத்தியில் பிசாசும் வந்து நிற்கிறான். அப்போ கர்த்தர் பிசாசை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிசாசு ஒன்று சொல்கிறான் பாருங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி, ரைட், அதில் சுற்றி திரிந்து வருகிறான். எதுக்கு சுற்றி திரிந்து வருகிறான்? எதுக்கு பூமியில் உலாவிட்டு இருக்கிறான்? யாருக்கு நல்லது செய்யலாம்னா இல்லை, எவனை விழுங்கலாம், எவனை அழிக்கலாம், யார்கிட்ட இருந்து திருடலாம், யாரை கொல்லலாம் அப்படின்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால தான் அவன் பூமியில் உலாவுறான். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதம் போதிக்கிறது. எதுக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு தன்னை பலனுள்ளவராக காண்பிப்பதற்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. ரைட். கர்த்தர் வந்து யாருக்கு நன்மை செய்யலாம், யாருக்கு உதவி பண்ணலான்னு தேடுறாரு. ஆனால் பிசாசு வந்து யாரை அழிக்கலாம், யாரை விழுங்கலாம், யாரை நாசம் பண்ணலாம், யார்கிட்ட இருந்து திருடலாம், யாரை கொல்லலான்னு தேடுறான். 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம். ரைட். அப்போ வந்து கர்த்தர் வந்து பிசாசிட்ட வந்து பேச்சுவாக்கில் வச்சு கேட்குறாரு பாருங்க, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ரைட். கேள்வி பார்த்தீங்களா, இவ்வளோ கரெக்டாக கேட்குற, கவனம் வச்சுருக்கிறியா, பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு.
அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கும் விலகுறவனுமாகி அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அப்படியே இருதயத்திலிருந்து அந்த ஆதங்கம் வெளியில் வருது பாருங்கள். ரைட், இந்த வார்த்தைகள் இருக்கிற அந்த டோன், அந்த சொல்லப்படுகிற அந்த விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், சும்மாவா செய்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கர்த்தர் கவனம் வைத்தாயோன்னு கேட்குறாரு. இவன் கேட்குறான், என்ன கேட்குறான்? வேலி அடைக்கவில்லையோ? கவனம் வச்சதுனால தான் தெரியுது அவனுக்கு. ரைட், யோபை அழிக்கிறதுக்கு வழி பார்த்துருக்குறான். எப்போ இவனை கொல்லலாம், எப்போ இவனை அழிக்கலாம், எந்த வழியில் இவன் வாழ்க்கைக்குள்ளே நுழையலாம், யார் மூலமாக நுழையலாம், யாரை பயன்படுத்தலாம். ரைட், இவன் சொத்தை எப்படி அழிக்கலாம், இவன் குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், இவன் பிள்ளைகளை எப்படி அழிக்கலாம், யோபை எப்படி அழிக்கலாம், இப்படி வகை தேடி சுற்றி திரியிறான் பாருங்க. ரைட், ஒரு வேடனை போல் அவனை எப்படி அழிக்கலாம் வகை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் கேட்ட உடனே ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இந்த அசாசன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, காசை வாங்கிட்டு ஆளை கொள்ளுகிற ஆட்கள் அசாசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட், அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, சரி யாராவது ஒரு ஆளை கொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் உடனே ஒரு கத்தியோ துப்பாக்கியோ எடுத்துகிட்டு போய் கொல்லலாம் மாட்டாங்க. ஏன்னா மாட்டிக்குவாங்க இல்லையா. ரைட், அவங்க இந்த பணத்துக்காக ஒரு கொலையை செஞ்சுட்டு அப்புறம் போய் வருஷம் பூரா ஜெயிலில் உட்கார்றதுக்கு அவங்க அதை பண்ணுறாங்க. இல்லை, கொலையை பண்ணிவிட்டு தப்பிக்கணுன்ற ஒரு தப்பிக்கணும், தப்பிச்சுட்டு இது மூலமாக வந்த பணத்தை நல்லா செலவழித்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தோம் போட்டோம்லாம் போய் கொலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு ஆளை போய் நோட்டம் போடுவாங்க, யார் எப்படி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆட்கள் யார், எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எப்படி எந்த நேரத்தில் தனியாக இருக்கிறாங்க, எப்போ ஆட்களோடு இருக்கிறாங்க, இப்படிலாம் நோட்டம் போட்டு. ரைட், அதுக்கப்புறம் அவங்க பார்க்குற அந்த காரியங்களின் அடிப்படையில் திட்டம் போட்டு, ரைட், யாரும் இல்லாத நேரங்களில் இல்லை எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் சாட்சிகளும் இல்லாத விதத்தில் அவங்கள கொல்றதுக்கு திட்டம் போட்டு அந்த விதமாக தான் கொலை பண்ணுவாங்க அசாசன்ஸ்லாம் பொதுவாக. ரைட், அந்த விதமாக தான் பிசாசு செயல்படுறான். போய் பார்க்குறான் யோபு யார், எவர், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், குடும்பத்தில் யார் இருக்கா, மனைவி எப்படி, பிள்ளைகள் எப்படி, யோபு எப்படி, தொழில் எப்படி, ரைட், எப்படி இவனை அழிக்கலாம், எப்படி இவன்ட்டு திருடலாம், எப்படி இவன் வாழ்க்கையை மொத்தமாக நாசமாக்கலாம், இப்படிலாம் யோசித்து திட்டம் போடுறவன். அழகா. ஆனால் இவன்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் வேலியை அடைச்சி வச்சிருக்கிறார். இவன் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லியே கர்த்தர் யோபை சுற்றியும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றியும் வேலி அடைச்சி வச்சிருக்கிறார். இந்த வேலி நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். யோபு எப்படி பாதுகாப்பை இழந்தான்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரைட், இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த சத்தியத்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த வேலி இருந்தது, அந்த வேலி இருந்ததுனால பிசாசுனால் உள்ளே நுழைய முடியல. ரைட், அப்சர்வ் மட்டும் பண்ணல, பிசாசு யோபை அழிக்க முயற்சி பண்ணியிருக்கிறான். ரைட், ஸ்டெப் எடுத்துருக்கிறான், அழிச்சிடலாம் யோபை, அவன்கிட்ட இருக்கிற காரியங்களெல்லாம் அழிச்சிடலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறான். முயற்சி பண்ணி முடியலை. அந்த ஆதங்கத்தில் தான் கர்த்தர்கிட்ட பேசுகிறான், நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சத்துரு இருக்கிறான் என்ற வெளிச்சம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நிறைய பேருக்கு ஏன் வாழ்க்கையில் ரொம்ப அஜாக்கிரதையாக, ரொம்ப கண்டுக்காமல், ஒரு கவனம் இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல் ஏன் வாழ்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சத்துரு இருக்கிறான்ற வெளிச்சம் இல்லை. இங்கிலீஷில் சொல்லுவாங்க இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இக்னரன்ஸ் பாருங்கள் அழிச்சிடும் நம்மளை. கர்த்தருடைய மக்கள் ஏன் அழிகிறாங்களாம்? வேதம் நமக்கு அதை போதிக்கிறது. ரைட், ஹல்லேலூயா. ஓசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஹல்லேலூயா டு ஜீசஸ், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ரைட், ஹல்லேலூயா டு ஜீசஸ். 6ஆம் வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் ஆபத்துகள் உண்டாகுது, ஏன் நாசம் உண்டாகுது, ஏன் அழிவு உண்டாகுதுன்னா, அவங்களுக்கு எனக்கு விரோதின்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை.
எனக்கு ஆவிக்குரிய சத்ருன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்னை அழிக்கிறதுக்கு வழி பார்த்துட்டு திரிகிறவனாக இருக்கிறான், அவனுக்கு நான் இடம் கொடுத்தேன்னா அவன் உள்ள நுழைஞ்சிருவான் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த மக்களுக்கு இல்லை. ரைட்? ஏதோ இந்த இயற்கை உலகம் மட்டும்தான் இருக்குது, இந்த இயற்கை உலகம் மட்டும்தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வாழ்கிறாங்க. ரைட்? அவங்க மைண்டில் இந்த உலகத்துக்கு அடுத்த விதத்தில் எனக்கு எவ்வளோ சத்ரு இருக்கானா? ரைட்? குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்களா? இல்லை காம்படிஷன் இருக்குதா? தொழிலில் என்ன கெடுக்கிறதுக்கு ஆட்கள் வேலை பார்க்குறாங்களா? இல்லை படிப்பை கெடுக்க நடக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? எனக்கு எனிமி இருக்கிறானா? அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர, எனக்கு ஆவிக்குரிய சத்ருன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்னை எப்படி விழுங்கலாம், என் வாழ்க்கையை எப்படி அழிக்கலாம், அவன் வகை தேடிட்டு திரிகிறான், அவனுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது, அவனை நான் எதிர்த்து நிற்க வேண்டும், அவனுக்கு விரோதமாக என் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் தான் அநேக கிறிஸ்துவர் வாழ்க்கை நடத்துகிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ரைட், அவங்க இந்த கண்ணியில் மாட்டின ஒரு மிருகத்தை போல தான் இருக்கிறாங்க. டெய்லி அதே ரூட்டில் யானை போயிட்டுருக்குது, குழி இல்லை, எப்போதும் போல் அதே ரூட்டில் தான் அந்த ஆறுக்கு போய் அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு நான் யானை கூட்டம்லாம் போயிட்டுருக்குது. இவ்வளோ நாளாக அங்கே எங்கே ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அதே ரூட்டில் எப்போதும் போகிற மாதிரி போயிட்டுருக்கப்போ டொப்பு கடின்னு அந்த குழிக்குள்ளே விழுந்துருது. இப்போ மாட்டிக்கிருச்சு. எப்படி இது நடந்தது அப்படின்னு யோசிக்குது யானை. அநேக மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. வேடன் இருக்கிறான், அவன் கண்ணி வைக்கிறவனாக இருக்கிறான், நம்மளை மாட்ட வைக்கிறவனாக இருக்கிறான், நம்ம வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்றது யோசனையெல்லாம் இல்லை. பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறதுலாம் இல்லை, தேவ வார்த்தையை அறிக்கை செய்கிறதெல்லாம் இல்லை. அவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு உணர்வே கிடையாது, அந்த எண்ணமே இல்லை. நான் பேசாமல் என்னத்தையோ பண்ணுறேன், எப்படியோ இருக்கிறேன், நேரம் கிடச்சா பைபிள் வாசிக்கிறேன், நேரம் கிடச்சா ப்ரேயர் பண்ணுறேன், எப்படியா தோணுச்சுன்னா இப்போ நம்ம அறிக்கை பண்ணுவோம். ரைட்? சரி, அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. இப்போ இந்த வெளிச்சத்தில் நீங்கள் 1 பேதுருவை பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். முதல் 2 வசனங்களை முதல் 2 இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிங்க. ரைட்? சத்ரு இருக்கிறான், ரைட், எதிராளி இருக்கிறான் அப்படின்னு. சரி, இந்த வசனத்தை வாசிச்சிருவோம், வாசிச்சு அப்புறம் பேசலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. விழித்திருங்கள், ஏனெனில் காரணம் இருக்குது. ஏன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும், ஏன் விழிச்சிருக்கணும்? காரணம் இருக்குது. ஏன்னா விழித்து இல்லைன்னா, தெளிந்த புத்தியோடு வாழலைன்னா ஆபத்து இருக்குது. ரைட்? கர்த்தர் சொல்கிறார், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல், ஒரு வேட்டையாடுகிறவன் போல், வேட்டையாடுகிற மிருகத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வெளிச்சத்தை உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ இருந்தால் தான் சரி, எனக்கு பாதுகாப்பு உண்டாகணும், எனக்கு சத்ரு இருக்கிறான். பாருங்கள், இப்போ இன்றைக்கி இந்தியாவை எடுத்துக்கோங்க, நம்மளை சுற்றி சத்ரு தேசங்கள்லாம் இருக்குது. நம்ம நிலத்தை பிடுங்க நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரைட்? இந்த பக்கம் இருக்காங்க, அந்த பக்கம் இருக்கிறாங்க. ரைட்? அப்படி ஆட்கள்லாம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சத்துருக்கள் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தோம்னா என்ன ஆகுறது? ஒரு நல்ல இராணுவம், ஒரு நல்ல உளவுத்துறைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி, நமக்கு இப்படி சத்ரு இருக்கிறான்றதை முடிவு பண்ணிடுவாங்க. ரைட்? தே வில் ஓப்பன்லி அக்னாலேஜ் இட். சத்ருவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க, ஓகே, இந்த தேசம் நமக்கு விரோதமாக இருக்கிறான், இந்த காரியத்தெல்லாம் அவன் செய்ய விரும்புகிறான், இன்னொரு தேசம் இங்கே இருக்கிறான், அவன் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதை தே வில் அக்னாலேஜ் இட். அவங்க அதை அங்கீகரித்து இது இப்படி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒத்துக்குவாங்க. பிரச்சனை இருக்குதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் சரி, அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணும். சரி, இந்த ஆபத்து இருக்குது, இந்த விதங்கள் எல்லாம் இருக்கிறான், நமக்கு ஒரு சத்ரு இருக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சரி, அவனை எப்படி கையாளுறது, நமக்கு விரோதமாக அவனுடைய முயற்சிகளை எப்படி முறியடிக்கிறது, நாமும் நம்முடைய ஜனமும் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எந்த விதத்தில் ஆயத்தம் பண்ணணும், இதெல்லாம் யோசிப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி, பிளானிங் இதெல்லாம் நடக்கும். ரைட்? அதன் அடிப்படையில் நிறைய இராணுவ வீரர்கள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா நிறைய இராணுவ வீரர்களை ஹையர் பண்ணுவாங்க இல்லையா, இராணுவத்தில் சேர்த்துக்குவாங்க.
ரைட். எந்த விதமான ஆட்கள்னால் அப்போ பர்டிகுலர் ஒரு டேலண்ட்டை வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. சரி, இப்படிப்பட்ட எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, சரி இந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கு. சரி, இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸ் வேணும் நம்மளுக்கு, ரைட். இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி டேங்க்லாம் வேணும், இல்லை இந்த மாதிரி இந்த டைப் கன்ஸ் வேணும், ரைட். இந்த மாதிரி ரேடார் சிஸ்டம் வேணும், இந்த டைப்பில் மிசைல்ஸ் வேணும். இதெல்லாம் யோசித்து ஒரு தேசம் செய்யணும், ரைட். இல்லை எங்களுக்கு சத்துருவே கிடையாது அப்படின்னு சும்மா உட்காந்துருந்தான் அவன் உள்ளே வந்து அவன் எடுத்துருவான் நம்ம தேசத்தை. அதுக்கப்புறம் நம்ம தேசத்தில் அவன் கொடி தான் பிறக்கும். புரியுதா? இதைத்தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் இதே ஞானத்தை பயன்படுத்தணும். அதுதான் கர்த்தர் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ இந்த எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியங்கள்லாம் செய்யணும். முதல்ல நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை நம்ம எப்போ வந்து ரெகுலராக செய்யணும் இல்லையா? கர்த்தருடைய நிழலில் தங்கி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தருடைய அந்த சீக்ரெட் பிளேஸில் இருக்கிறது முக்கியம். அதே மாதிரி நம்முடைய விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது முக்கியம் அப்படின்றதெல்லாம் முதல்ல பார்த்தோம். ஏன் அதை நம்ம செஞ்சோம்னா அந்த பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ரைட். ஹல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அப்போ நான் வந்து கர்த்தருடைய அந்த அந்த அந்தரங்கத்தில் எப்படி தங்கணும்னு தெரியணும். அந்த அறிவை பயன்படுத்தி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய அந்த அந்தரங்கத்தில் நான் எப்பொழுதும் இருக்கிறவனாக இருக்கணும், ரைட். கர்த்தருடைய பாதுகாப்புக்கு அடியில் வாழ்கிறவனாக இருக்கணும். கர்த்தரை நோக்கி என்னுடைய விசுவாசத்தை நான் கட்டவிழ்த்துக்கிட்டே இருக்கணும் பாதுகாப்புக்காக. ஏன்னா நான் என் விசுவாசத்தை கட்டவிழ்க்கும் போது கர்த்தர் அந்த பாதுகாப்பை எனக்கு எப்போதும் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நான் கவனமாக செய்யணும், ரைட். விழிப்புணர்வோடு இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், ரைட். மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இந்த ரோட்டில் சைன்ஸ்லாம் இருக்கும். சரி, இது வந்து ஸ்கூல் இருக்கிற இடம், ரைட். 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகக்கூடாது, இல்லை 20 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அந்த போர்டெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பாருங்கள், ஆட்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இல்லை டைவர்ஷனுக்கு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கோம்ப்பா, இங்கே போகாத அப்படின்னு சொல்லி அங்கே போர்டெல்லாம் சைன்லாம் போட்டிருப்பாங்க, ரைட். பொதுவாக நம்ம வந்து தெளிந்த புத்தியோடு நாம் செயல்படும்போது நம்ம வந்து யாரும் அந்த போர்டை பார்த்துட்டு அது இருந்தால் என்ன, ஸ்கூல் இடம்னா என்ன, நான் 80 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவேன், ஏன் 150 கிலோமீட்டர் வேகத்தில் கூட போவேன் அப்படின்னு யோசிப்போமா? பண்ண மாட்டோம். ஏன் அப்படி போனால் ஆபத்து உண்டாகும், பிள்ளைகள் என்ன பாதிக்கப்படுவாங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போகணும், ரைட். இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஹல்லேலூயா. அதனால் யாரும் அப்படி சும்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், ஏதாவது ரோட்டில் இங்கே வேலை பார்த்துட்ருக்குறாங்க, ஆட்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க, டைவர்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அவங்க வேலை பார்த்தா என்ன, அங்கே வழியில் என்ன, நான் நேராக தான் போவேன், இவ்வளோ வேகமாக தான் போவேன் அப்படின்னு யாரும் போக மாட்டோம். ஏன்? தெளிந்த புத்தி இருக்குது இல்லையா? கவனமாக இருக்கிறோம், புத்தி கரெக்டாக இருக்குது, நம்மளும் விழிச்சிருக்கிறோம், கண்ணால் பார்க்குறோம், இந்த சைனெல்லாம் பார்க்குறோம், ரைட். அதனால் டைவர்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறோம், ரைட். இல்லை பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை பிரிட்ஜு கட்டினா என்ன, நான் அப்படியே வேகமாக போய் அப்படி பறந்து போய் அந்த பக்கம் போயிடுவேன், ரைட். அப்படின்லாம் நம்ம யாரும் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது, தெளிந்த புத்தி இருக்குது, விழித்திருக்கிறோம், அதனால் அப்படி செய்ய மாட்டோம், ரைட். ஆனால் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் போதைக்கு அடிமையாக இருந்தால், ரைட், நிறையா குடிச்சிருக்கிறாங்க, ரைட், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், இல்லை ஏதோ ஒரு போதை மருந்து எடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், ரைட். இப்போ அவங்க அந்த சுய நினைவில் இல்லை, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அந்த ஒரு தெளிவு அவங்க மைண்டில் இல்லை, எதையோ பண்ணுறோம், என்னமோ பண்ணுவோம், ரைட். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல், புத்தி மங்கி போய், ரைட், என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணுற இடத்துல ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? ரொம்ப குடித்தா அப்படி ஆயிரும், இல்லை போதை வஸ்துகள்லாம் எடுத்துகிட்டு அப்படி ஆயிரும். அதனால தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதான்னு சொல்கிறாங்க இல்லையா?
ரைட். அதனால தான் போதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டலாம் எந்த நேரத்துலையுமே போதை எடுக்கக்கூடாது. போதை எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுறது இன்னும் மோசமான காரியம் இல்லையா? அப்போ பாருங்கள், அந்த மாதிரி போதை இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்களோ இல்லை தண்ணி அடிச்சுட்டு அந்த விதமான அந்த ஆல்கஹாலுக்கு அடிமை அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்களாலும் சரி, ரைட், அவங்க அதே போர்டை பார்த்தோம்னே தெரியாது அவங்களுக்கு. பார்க்குறாங்க, ஆனால் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது. என்ன எழுதி இருக்குதுன்னு தெரியாது, உள்ளே போகாது இல்லையா? உள்ளுக்குள்ளே இறங்காது, மனசில் பதியாது. அதனால் அவன் நேராக போவான். ஸ்கூலில் இருந்தாலும் சரி, என்ன அதில் தான் எனக்குன்னா அப்படின்ட்டு ஆம்பேசாக வண்டி ஓட்டிகிட்டு போவான். ரைட். இல்லைண்ணா பிரிட்ஜு போட்டா என்ன, நான் பறப்பேன்ல, இந்த தண்ணி அடித்தவங்களெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? பறக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க, வேகமாக போகிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அடித்தா கூட அவங்களுக்கு தெரியாது தெரியுமா? பைபிளெல்லாம் போட்டிருக்கு, நீதிமொழியில் பாரு, அடி வாங்கினா கூட அவங்களுக்கு சில சமயம் உரைக்காது அது. ஏன்னா அந்த போதை அந்த அளவுக்கு அவங்க சரீரத்தையும் மைண்டையும் பாதித்து வச்சுருக்குது. இப்போ அவங்க போவாங்க, வேகமாக போய் அங்கே பாலம் கட்டிகிட்டு இருக்குன்னு போர்டை பார்த்தாலும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. போய் ஆபத்தில் மாட்டுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம பாருங்கள், அதனால தான் கர்த்தர் நமக்கு ஒரு இங்கே கட்டளை கொடுக்குறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க. இது சரீர பிரகாரமாக நம்ம இதை பார்க்குறோம். ஆவிக்குரிய ரீதியில் நிறைய பேர் தெளிந்த புத்தியே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆபத்து அப்படின்னு சொன்னால் கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு தேவையான அந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறேன், ரைட். உதாரணத்துக்கு பாருங்கள், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க. கர்த்தர் லோத்துட்ட தூதர்கள் மூலமாக பேசுகிறார் இல்லையா? ரைட். இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், நீனும் உன் குடும்பத்தாரும் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போங்க, ரைட். ஏன்னா இது கர்த்தர் அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உன் சொந்தக்காரவங்களாம் யாராவது இருந்தால், ரைட், உன் குடும்பத்து ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள போய் கூட்டு வா, அவங்களும் வெளியில் போட்டோம் அப்படின்னு அந்த தூதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், 14ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் 19:14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். ரைட். ரொம்ப சீரியஸான மேட்டர். வானதூதர்களே டைரெக்டாக லோத்துட்ட சொல்லியிருக்கிறாங்க. லோத்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் வேகமாக சொல்கிறார் இந்த செய்தியை. ஆனால் அவங்களுடைய ரெஸ்பான்ஸை கொஞ்சம் கவனிங்க. அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. ஜோக் அடிக்கிறார் மாமா, காமெடி பண்ணுறாரு. அவங்க மைண்டில் அந்த அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு வார்னிங் ரெஜிஸ்டரே ஆகலை பாரு, மனசில் இறங்கவே இல்லை. ரைட். காமெடி பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரைட். அதோடைய விளைவு என்ன? அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியில் மைண்ட் இந்த மாதிரி இருக்குது, இங்கே போகாதப்பா ஆபத்து இருக்குது, ரைட், அங்கே வேடனுடைய கண்ணி இருக்குது, இங்கே போகாத, போனால் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இதுக்கு பெஸ்ட்டு ஒரு உதாரணம் யாரும் தெரியுமா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். சிம்சோன். யார்? சிம்சோன் பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் மகாபிரிய பராக்கிரமசாலி. யுத்தத்தில் யாரும் அவரை தோக்கடிக்க முடியாது. ஒரு கழுதையோட ஒரு எலும்பை வச்சுக்கிட்டு 1000 பேரை கொண்டு, 1000 யுத்தம் வீரர்களை கொண்டது. பொதுமக்கள் 1000 பேரே முடியாத காரியம் இல்லையா? 1000 யுத்த வீரர்கள், சோல்ஜர்ஸை கொண்டார் அவர். ரைட். ஒரு எலும்பை வச்சுக்கிட்டு, அவ்வளோ பெரிய மனுஷன், மகாபிரிய பராக்கிரமசாலி, ரொம்ப பலமுள்ளவர். கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேலே இருக்குது. அந்த பலத்திற்கு அடுத்த அபிஷேகம் அவர் மேலே இருக்குது. ரைட். சிங்கம் கர்ஜிச்சா மற்றவங்களாம் தெறிக்க ஓடுவாங்க இல்லையா? ஆனால் இவர் அப்படி கிடையாது. சிங்கம் கர்ஜிச்சா எங்கே என்ன பார்த்தா கர்ஜிச்சான்னு சொல்லி சிங்கத்தை பிச்செறிகிற ஆள். அந்த அளவுக்கு பலம். அப்படிப்பட்ட ஒரு பலசாலியுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது.
அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பிசாசு சிம்சோனுக்கு கண்ணி வைத்தான். ஹல்லேலூயா. இதை கவனிங்க, ரொம்ப முக்கியம் இதெல்லாம். அப்போ பாருங்கள், நேருக்கு நேராக யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல. இப்போ சீக்கிரட்டாக ஏதாவது பிளான் பண்ணி தான் அவரை பிடிக்கணும். அப்போ அதுக்கு பிசாசு எப்படி கண்ணி வைத்தான் என்பதை வேதம் நமக்கு போதிக்குது பாருங்க. ரைட். 5ஆம் வசனம் 4 வாசிப்போம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாயிருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி, கவனிங்க, அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். ரைட். திட்டம் போட்டு கண்ணி வைக்கிறாங்க இல்லையா, பிடிக்கிறதுக்கு சிம்சோனை. அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். பாருங்க, இந்த கேள்வி கேட்டப்பயாவது மண்டையில் பல்ப் அடிச்சிருக்க வேண்டாம்? ரைட். கொஞ்சமாவது ஒளி வந்திருக்கணும் இல்லையா? ரைட். என்னத்துக்கு இவ இப்படி கேட்குறா? இவளுக்கு என்னத்துக்கு இது? ரைட். இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்டாட்டி கூட கிடையாது. இவ பெலிஸ்திய தேசத்து பெண், அவங்க இருக்கிறது பெலிஸ்தியர்களோட தேசம். ரைட். சிம்சோன் அந்த பெலிஸ்தியர்களுடைய அந்த ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இங்கே இருக்கிற இந்த பெண்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லலாமா? கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் இல்லையா? ரைட். ஏன் கேட்குறான்னு யோசிச்சிருக்கணும். தெளிந்த புத்தி இருந்துருச்சுன்னா, விழிப்புணர்வு இருந்திருந்தா அப்படி தான் யோசிக்கணும் இல்லையா? என்னத்துக்கு இப்படி கேட்குறா? ரைட். காரணம் இல்லாமல் இதெல்லாம் கேட்க மாட்டாளே அப்படின்னு யோசிச்சிருக்கணும். ரைட். 7ஆம் வசனம். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளினால் என்னை கட்டினால் நான் பலச்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். ரைட். சிம்சோன் பொய் சொல்கிறார். இவள்கிட்ட அவர் டவுட் இருக்குது, உள்ளே தெரியுது இது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த பெண்ணுடைய அந்த மீதி இருந்த அந்த மயக்கத்தினால அவர் சரி என்னத்தையோ சொல்லுவோம் அப்படின்னு என்னத்தையோ சொல்கிறாரு. ரைட். ஆனால் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். எது செஞ்சால் என் பலம் போயிரும்னு சொன்னாரோ அதை அப்படியே அந்த பெண் செய்கிறா பாருங்க. ரைட். சரி, அப்பயாவது ஒளி அடிச்சிருக்க வேண்டாம்? 9ஆம் வசனத்தை கவனிங்க. பதிவிறக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்புப்பட்டவுடனே இட்டு போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதினால் உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. சரி, இப்பயாவது யோசிச்சிருக்க வேண்டாம்? இவை எதுக்கு என்னை பலவீனப்படுத்துகிற அந்த காரியத்தை எனக்கு செஞ்சா அப்படின்னு யோசிச்சிருக்கணுமா இல்லையா? ரைட். இவன் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கணுமா இல்லையா? ஆனால் செய்யலை. ஏன்? மயக்கம். புத்தி சரியாக செயல்படலை, மைண்டு சரியாக ஒர்க் ஆகலை. பைபிளில் இதை குறித்து ஒரு வசனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தை பாருங்கள். அவை 18லேருந்து வாசிப்போம். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவை அவன ஆகாயத்தில் கழுகினுடைய வலியும், ரொம்ப உயரமாக பிறகுது, அதோடைய வலியை கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? கண்மலையின் மேல் பாம்பினுடைய வலியும் ரொம்ப கஷ்டம். அதுவும் பாம்பு இப்படி வளைஞ்சு வேகமாக போயிடும். அதுவும் கல்கள் மேலேனா அதை பார்க்கவும் முடியாது, மறைஞ்சு இப்படி போயிடும். ரைட். அதையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நடுக்கலில் கப்பலினுடைய வலியும். ரைட். இப்போ நம்ம ஊரில் ரோடுனா பாருங்கள், இந்த டைரக்ஷனில் ரோடு போகுது. ரைட். எந்த ஊருக்கு போகுது, எந்த ஏரியாவுக்கு போகுது அப்படின்னு போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ரைட். நம்மளுக்கு இடம்லாம் கொஞ்சம் தெரியும், எப்படி போகணுன்னு தெரியும், எந்த வழியில் வரணும்னு தெரியும். அதுக்கானே ரோடை போட்டு வச்சுருக்குறாங்க, சைன்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. கடலில் அப்படியா? ரைட். சரியாக பிரயாணம் பண்ண தெரியலன்னா எங்கிட்டு போகிறோம், எங்கே இருக்கோம் ஒன்றுமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி மாட்டிக்குவோம். அந்த ஒரு அதுவும் கஷ்டம்தான். கடைசியில் ஒன்று சொல்கிற பாருங்க, ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வலியுமே
ரைட். ஒரு பெண் கன்னிகையை, ஒரு பெண் இல்லையா, அவளை நாடிய அந்த மனுஷனுடைய அந்த வழி, அந்த பெண்ணுக்காக அவன் செய்கிற காரியம். பொதுவாக ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ரைட், நல்லா கவனமாக இருப்பாங்க, வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை சுற்றி இருக்கும்போது, அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது, அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கும்போது, இல்லை அந்த பெண்ணினால் அவன் வாழ்க்கையில் ஒரு மயக்கம் உண்டாகும் பாரு, ரைட். என்னென்னத்தையும் செய்வான். அவனுடைய பொதுவான அந்த கேரக்டருக்கு ஒத்து வராத காரியங்கள்லாம் அந்த பெண்ணு நிமித்தம் செய்வான் இல்லையா. இங்கே சிம்சோனுக்கு அப்படி தான் நடக்குது, மயக்கம் தெலீலா மேலே. அதனால் பாருங்கள், ஆபத்துடைய அறிகுறிலாம் நியான் லைட் அடித்து அந்த பிரகாசமாக இருக்கும் பாருங்கள், நியான் லைட். அந்த அளவுக்கு பிரகாசமாக இந்த பொண்ணு ஆபத்து, உன்னை கொல்ல போகிறா அப்படின்னு சைன் போர்டெல்லாம் தெரியுது. தெரிஞ்சுமே இவர் அதை கவனிக்கலை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ரைட், உள்ளே இறங்கலை, அதை கண்டுக்காமல் திரும்ப அதே செய்கிறாரு. அவளும் ஒரு தடவை இல்லைங்க, திரும்ப செய்கிறா. டெய்லி செஞ்சானே போட்டிருக்கு பைபிளில், ரைட். கடைசியில் வெறுத்து போய் அவர் உண்மையை சொல்லிடுறாரு, உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டார் இல்லையா. அவள் கர்த்தர் சொன்னா அந்த கர்த்தருக்காக அவர் பிரித்தெடுக்கப்பட்டவராக இருந்தார் இல்லையா, ஒரு நசரியனாக இருந்தார். அவருடைய முடியெல்லாம் அப்படி மொத்தமாக மொட்டையடிச்சு, ரைட், பலம் போயிடுது. அவரை பிடிச்சிடுறான். சிம்சோனுடைய உதாரணம் இந்த உதாரணம் பிசாசு எப்படி செயல்படுகிறான்றதை நம்ம காமிக்குது. திட்டம் போட்டு சதி பண்ணி, ரைட், மாட்ட வைக்கலாம் நோக்கத்தோடு விழுங்க வேண்டும் என்று அவன் முயற்சி எடுக்கிறான், ரைட். இதுதான் பிசாசுடைய சுபாவம். இப்படிப்பட்ட ஒரு சத்துரு நமக்கு இருக்கிறான், ரைட். அவன்கிட்ட இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடைய அந்தரங்கத்தில் நீ தங்கியிருந்தீனா, ரைட், என்னுடைய நிழலில் நீ வாழ்வாய், என்னுடைய பாதுகாப்பில் நீ வாழ்வாய். என்னை நோக்கி பார்த்து நீரே என் கோட்டை, என் அரண், நான் நம்பி இருக்கிற தேவன்னு சொன்னினா, ரைட், நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன். அளவு. இப்போ நமக்கு பிசாசு ஆவிக்குரியவன் என்ன பண்ணுறான், எங்கே கண்ணி வைக்கிறான், எப்படி மாட்ட நினைக்கிறான், இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. அப்போ இது எனக்கு தெரியணும், இதிலேருந்து நான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நான் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய நிழலில் தங்கணும், அவருடைய அந்தரங்கத்தில் குடியிருக்கணும், ரைட், அவருடைய மறைவில், ரைட். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறார், நீ இதை செஞ்சினா நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பேன், மாட்டாமல் நான் பார்த்துக்குவேன். Hallelujah to Jesus. அப்போ பாருங்கள், நம்ம விழிப்புணர்வோடு தெளிந்த புத்தியோடு கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு நிச்சயமாகவே தப்பு வைப்பார். Hallelujah to Jesus. ஜெபிக்கலாமா? ஹalleluya to Jesus. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னத தேவன். பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மீதும் வரட்டும். தாப்பனே, உம்முடைய பாதுகாப்பு வரட்டும். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், எல்லா அழிவுக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், எல்லா கொள்ளை நோய்க்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பு உண்டாகட்டும். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, நீடித்த ஆயுளால் திருப்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இவர்களுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. தாப்பனே, சர்வ வல்லவர் உம்முடைய கரம் அவர்கள் மீது தங்கட்டும். உம்முடைய பாதுகாப்பு எப்போதும் உண்டாகட்டும். இவர்களுக்கு முன்பாக சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் அரணாக, கோட்டையாக, எங்கள் கேடகமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எந்த வியாதி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால வியாதி, வலி, வேதனைகள் இப்பொழுதே சரீரத்தை விட்டு நீங்க வேண்டுமா கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்கி ஓடு, உனக்கு இடம் கிடையாது. இது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய
கிறிஸ்துவின் சரீரம், இந்த சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். தாப்பனை சரியாக செயல்படாத உறுப்புகள் சரி செய்யப்படட்டும். தாப்பனை உம்முடைய ஜீவனும் உம்முடைய ஆரோக்கியமும் துளிர்க்கட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். மக்களுடைய தேவைகள்லாம் சந்திங்க தாப்பனை. இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுங்க தாப்பனை. மக்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் மறைந்து போகட்டும். வாழ்வில் பணத்தின் காரியங்களில் விடுதலை உண்டாகட்டும் தாப்பனை. ஆவி ஆத்மா சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். ஆறுதல் கொடுங்க, பலன் கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க தாப்பனை. தொடர்ந்து உமக்காய் வாழ, உமக்காய் ஓட இவர்களுக்கு ஆறுதல், பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். ஃபாதர் பிதாவை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இந்த மெசேஜை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம், உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசிகள், உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களுக்கு காமிச்சு வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து தவறாமல் கேளுங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வை மாற்றும், பாதுகாப்பு உண்டாகும், ஆசீர்வாதங்கள் பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.